ஹாஸ்டல் லைஃப் ஈஸின்னு யாருங்க சொன்னது? நான் இன்னைக்கு சர்வே பண்ணதே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ப்ரோ. மார்னிங் எந்திரிச்சோடனே மோட்டிவேஷன் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. இன்னைக்கு வாழ்க்கையை மாற்றணும்னு ரன்னிங் கிளம்பிட்டேன். ரன்னிங் முடிச்சுட்டு கை காலை வச்சு கூட சும்மா இல்லாமல் ஹீரோயிசம் காட்டுன்ற பேரில் ஃப்ரண்ட் ஃபிளிப் ட்ரை பண்ணேன். 2 அட்டெம்ப்ட் சேஃபாக ட்ரை பண்ணேன். 3வது அட்டெம்ப்ட் சோலி முடிஞ்சு. இனி 3 நாளைக்கு மல்லாக்க படுக்க முடியாது. ஒர்க் அவுட் பண்ணிட்டு ப்ரோட்டீன் தேவைன்னு ரிசர்ச் பண்ணேன். 100 ரூபா பட்ஜெட்டில் பாசிஃபயர் இருந்துச்சு, அதை வாங்கிட்டேன். சாட்டர்டே ரெஸ்ட் டேன்னு சந்தோஷமா இருந்தேன். யாருக்கு கண்ணு பட்டுச்சோ தெரியல, திரும்பி பார்த்தா 2 பக்கெட் துணி. ஐயோ பிடிச்சதுடா சனின்ட்டு பக்கெட் எடுத்துட்டு மாடி கிளம்பிட்டேன். இனிமேல் நீ ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, நீ ஒரு வாஷிங் மிஷின். இன்னும் மைண்டில் தைரியத்தை வர வச்சுட்டு எல்லா துணியும் துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா துணியும் துவைச்சு முடிச்சுட்டு எதையோ ஒரு சாதிச்ச சந்தோஷம். இப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு, நீ போட்டிருக்க சட்டையை யாருப்பா துவைப்பான்னு. ஐயோ அப்புறம் அதையும் துவைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் காய வச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஈவினிங் ஒரு 4:30 போல பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடலாம் கூப்பிட்டாங்க. நானும் மாசம் என்ட்ரி கொடுத்து போனேன். அங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது நான் மட்டும் என்னோட முடியோட விளையாண்டுட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு தம்பி நீ வந்த வேகத்துல திரும்பி போகணும்னு சொல்லிட்டானுங்க. அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு மாடிக்கு போயிட்டு காஞ்ச துணியை எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்சுட்டேன். லைஃப்லயே மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கையால துவைச்ச துணியை எடுத்துட்டு வந்து மடிச்சு வைக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு. அப்பப்பா இப்படி டெய்லி கஷ்டப்பட்டு சர்வை பண்ற அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு போயிருங்க ப்ரோ ப்ளீஸ். இல்லைன்னா தம்பி கஷ்டப்படுவாப்ல. ஓகே நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய், see you.